வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேலன் சிஸ்டம் தண்டபாணி. நான் இந்த பிஸ்னஸ் ஃபீல்டுக்கு வந்து 10 வருஷம் ஆகிடுச்சு. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெளிவாக, என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, என்ன பொருளை விற்க போகிறீங்க, என்ன சர்வீஸ் கொடுக்க போகிறீங்கன்னு தெளிவாக இருக்கணும். மார்க்கெட்டில் உங்கள் பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு செக் பண்ணணும், சரிங்களா? அப்புறம் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் பண்ண போகிற இடம் ப்ரைம் லொக்கேஷனாக இருக்கணும். அட்வான்ஸு வாடகை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. உங்கள் மேலே நம்பிக்கையாக இருந்தால் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் வாடகைலாம் ஹையாக தான் இருக்கும். அதை சம்மந்தப்பட்ட ஓனர்கிட்ட பேசி என்ன பண்ண முடியுமோ பண்ணி நீங்கள் இடத்த ப்ரைம் லொக்கேஷன் தான் மெயின். அப்போ தான் கஸ்டமர் வருவாங்க. லொக்கேஷன் அவுட்டரில் வச்சுக்கிட்டு நம்ம மினிமம் வாடகை மினிமம் கஸ்டமர் வாக்கின்ஸ் இருக்காது உங்களுக்கு, சரிங்களா? ஃபஸ்ட்டு பிஸ்னஸுக்கு ப்ரைம் லொக்கேஷன் முக்கியம். அடுத்தது கேபிட்டல். உங்களுக்கு இப்போ ஒரு பொருள் விற்க போகிறீங்கன்னா அது ஸ்டாக் மெயின்டைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி நீங்கள் கடை ஆரம்பிக்கும் போதே மக்கள்கிட்ட போய் ரீச் அதுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங்கும் பண்ணணும், ஸ்டாக்ஸும் மெயின்டைன் பண்ணணும். குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் மெயின்டைன் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு வரவங்க பார்ப்பாங்க. ப்ரைஸ் முன்ன பின்ன இருந்தாலும் குவாலிட்டி இருந்தால் நம்மள்கிட்ட கண்டிப்பாக வாங்குவாங்க, சரிங்களா? முதல் முறையாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறது தான், ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனாக பெஸ்ட்டு. ஸ்டாக் இருக்கணும், கடையும் நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் இம்ப்ரெசிவாக இருக்கணும். அப்போ தான் கஸ்டமருக்கு நம்ம என்ன சொல்ல வரவங்களுக்கு புரியும். அப்போ தான் அவங்க நம்மள்கிட்ட வருவாங்க. கடைக்கு தேவையான ஸ்டாஃப்ஸை நீங்கள் போடணும். அப்போ தான் நம்மள்கிட்ட வருவாங்க, சரிங்களா? கஸ்டமரை நம்ம கஸ்டமர் நம்மள்கிட்ட என்கொயரி பண்ணாலே அவங்கள ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்கு தேவையானதை நம்ம பண்ணி கொடுக்கணும், தேவையான நேரத்தில் பண்ணணும். அப்போ தான் நம்ம சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுல தான் நம்மளோட பிஸ்னஸே இருக்குது. குவாலிட்டி, குவான்டிட்டி, சர்வீஸ் இதெல்லாம் கரெக்டாக பண்ணால் தான் கஸ்டமர் ரெகுலராக நம்மள்கிட்ட வருவாங்க. இதுதான் என்னோடய 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் இருக்குது. இப்போ வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.